இப்போ நீங்க துப்புரவு பணியாளர்கள் கார்பரேட்டா தனியார் மயம் ஆக்குறதுன்னு தான் போராடினாங்க. ஆமா ஒன்றிய அரசு கார்பரேட் மயமாக்குதுன்னா நீங்க எதுக்குறீங்க? அது திமுக கார்பரேட் மயமாக்குமானா அதை ஏன் அதை போய் ஒரு வாய் கூட திறக்கிறது இல்லை, விமர்சனம் கூட பண்றது இல்லைன்றதுனா பொதுமக்களோட ஆதங்கமாவும் இருக்கு, இடதுசாரிகளோட ஆதங்கமாவும் இருக்கு. நிச்சயமா. அதாவது இவங்க வந்து பண்றது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லலை. இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் போயிட்டுருக்கு, ஆசிரியர்களினுடைய போராட்டத்தை நம்ம பார்த்தோம். இப்படி அரசு ஊழியர்களும் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி போராட்டத்தில் இறங்கினதே தப்பு அப்படின்னு சொல்ல வரல. இந்த போராட்டத்தை அரசு வந்து ஒடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்மளும் சொல்ல வரோம். அப்போ அதற்கான நிதியை எங்கேருந்து பெற வேண்டும், இந்த ஒரு கேள்வி இருக்குது. கொரோனா காலத்துக்கு அப்புறமா பட்ஜெட் அந்த கஜானா எப்படி இருந்தது அப்படின்னா காலியாக கிடந்தது. அதுக்கப்புறமா இப்படி மக்கள் நல திட்டங்கள்லேருந்து கல்விக்கான திட்டங்கள்லேருந்து எல்லாத்தையும் அறிவிச்சுக்கிட்டே வராங்க. இந்த சூழலில் நமக்கு எப்போவுமே கிடைக்கும் இல்லையா, வருஷா வருஷம் கிடைக்கக்கூடிய கல்விக்கான நிதியும் கிடைக்கல. இதெல்லாம் எங்கே போய் சொல்லி அழுவது? அப்போ இங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி விழுந்து கிடக்கிறோம் இல்லையா. அந்த நிதியெல்லாம் நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இவங்க எல்லாருக்குமே வந்து அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இன்னும் கேட்டால் வாக்குறுதிகளில் சொல்லிட்டாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. எவ்வளோ பெரிய அசிங்கம்! அதுவும் வாக்குறுதி அப்படின்னு சொன்னால் காதும் காதும் வச்ச மாதிரியெல்லாம் தவறு நீங்கள் ஒத்துக்கிறீங்க? நிச்சயமா காதும் காதும் வச்ச மாதிரியெல்லாம் சொல்ல, பகிரங்கமாக நாங்கள் இதெல்லாம் செய்வோங்க, நாங்கள் இப்படியெல்லாம் இருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது அப்படின்றது அந்த கட்சிக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி.